அல்லேலூயா. பாப் சிங்கர் உலக பிரசித்தி பெற்று தனக்காக உயிரே கொடுக்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர்களை வைத்து கொண்டிருந்த மனிதன், இசை பாப் நடன ரசிகர், அந்த அந்த சினிமா பிரபலம், அந்த பிரபலமான பாடகர் மைக்கேல் ஜாக்சன், அவனுக்காக எத்தனையோ மருத்துவ டீம் பக்கத்தில் இருக்கும். அவர் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, இப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருந்து அவன் தன்னுடைய சரீரத்தையே வித்தியாசமாக மாற்றிக்கொண்டவன். அவனுடைய அந்த பெட்டி கடைசி நேரத்தில் அவனுடைய பெட்டி தங்கத்திலே செய்யப்பட்ட பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தான் பல நாட்கள். எல்லாவற்றிலும் அவனுடைய மேன்மை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவனும் மரித்து போனான். மரணத்திலிருந்து எந்த மனிதனும் வெளியே வர முடியவே இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர பாதாளத்திலிருந்து ஏறி வந்த ஒருவனும் இல்லை. இன்றைக்கு அந்த காரியத்துக்காகத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். எப்படி ஆகிலும் இயேசுவை அறிந்து கொண்டோம், அதனால நான் இந்த காரியத்தில் ஜெயித்தே ஆக வேண்டும், ஆண்டவர் என்னை தோல்விக்கு நேர விடவே மாட்டார் என்று சொல்லி அழிவுக்கு உரிய மரணத்துக்கு ஏதுவான காரியத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு அதற்கென்று ஓடுகின்ற ஒரு கூட்டமாய் நீங்களும் நானும் இருக்கும்படிக்கு ஆண்டவர் அழைக்கவில்லை. மாறாக இதெல்லாம் எங்கே போய் முடிகிறது? கடைசியில் மரணத்தில் தான் போய் முடிகிறது. வியாதியானாலும் பலவீனமானாலும் பிசாசானாலும் முடிவுங்க மரணம். நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கவே முடியாது. மரணம் நம்மை வாரிக்கொண்டு போகிறது என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நல்லோரையும் தீயோரையும் அது வாரிக்கொண்டு போகிறது. நல்லவனுக்கு ஒரே வழிதான். சாலமோன் சொல்லுகிறான், நல்லவனுக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கு, கெட்டவனுக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கு. அதனால உலகம் இன்னைக்கு சொல்லுகிறது, நீ நல்லவனா இருந்து என்ன கிடைக்குது, அதனால நீ இப்படியே இருந்திருக்கலாமே என்று சொல்லி உலகம் சொல்லுகிறது. இல்ல, இதெல்லாம் உலகம் அழியப்படுகின்ற நேரத்தில் அழிந்து போகும். ஆனால் நல்லவனாய் இருக்கிறதற்காக அல்ல, கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை இந்த அழிவுள்ள வாழ்க்கையிலிருந்து உங்களையும் என்னையும் அழிவில்லாத நித்திய ராஜ்யத்திற்கு ஏதுவாக, நித்திய தேவனுக்கு ஏதுவாக நம்மை நடத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துக்கு நேராக 3:2 வாசிக்கலாம். அவர் சொல்லுகின்றார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. பிரசங்கம் பண்ணினார். மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது.